நன்றி அலைகள். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நம்ம நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற இந்த அழகான பயணத்தின் 2வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைய நாள் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்மிடம் இல்லாததை மட்டும் பார்க்காமல் நமக்கு கிடைத்திருப்பதற்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இன்று நம்ம பார்க்கப் போற விஷயம் என்னன்னா, மாயாஜால கல், மேஜிக் ராக். ஒரு சின்ன கல் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோணலாம். ஆனா நண்பர்களே, இங்கே முக்கியமானது அந்த கல் இல்லை. அந்த கல்லோடு நாம் இணைக்கும் நன்றி உணர்வுதான். நம்ம வாழ்க்கையில் சில பொருட்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். உதாரணத்துக்கு, சில பேருக்கு அவர்களுடைய அம்மா கொடுத்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு குழந்தைப் பருவ நினைவுகள் இருக்கும் ஒரு பொருள் மிகவும் மதிப்பாக இருக்கும். அந்தப் பொருளின் விலை முக்கியமில்லை. அதோடு சேர்ந்திருக்கும் உணர்வுதான் முக்கியம். அதே மாதிரி ஒரு சிறிய கல்லை நம்முடைய நன்றி நினைவூட்டும் பொருளாகப் பயன்படுத்தப் போகிறோம். ஒரு மனிதர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளைச் சந்தித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எப்போதுமே கவலை. என்ன ஆகுமோ? என் வாழ்க்கை எப்படி மாறுமோ என்று பயத்தோடு இருந்தார். ஒரு நாள் அவர் நடந்து செல்லும்போது ஒரு சிறிய கல் கிடைத்தது. அதைக் கையில் எடுத்தபோது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. இந்த கல்லை நான் ஒரு நினைவூட்டலாக பயன்படுத்தலாம். எப்போதெல்லாம் நான் இந்த கல்லைத் தொடுகிறேனோ அப்போதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்வேன் என்று முடிவு செய்தார். அதற்குப் பிறகு தினமும் இரவு அந்தக் கல்லை கையில் வைத்துக்கொண்டு, இன்று நடந்த இந்த நல்ல விஷயத்திற்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரது கவலை குறைந்தது. ஏனென்றால் அவரது கவனம் பிரச்சனைகளில் இருந்து ஆசீர்வாதங்களை நோக்கி மாறியது. நண்பர்களே, நம்ம மனசு எதை அதிகமாக கவனிக்கிறதோ அதையே அதிகமாக உணர ஆரம்பிக்கும். நீங்க தினமும் என்னிடம் இது இல்லை, எனக்கு இது கிடைக்கவில்லை என்று நினைத்தால் மனம் பற்றாக்குறையை மட்டுமே பார்க்கும். ஆனால் என்னிடம் இது இருக்கிறது, இதற்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று நினைக்கும்போது மனம் நல்ல விஷயங்களைத் தேட ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு பிடித்த ஒரு சிறிய கல்லைத் தேர்வு செய்யுங்கள். அது உங்கள் கையில் அடங்கும் அளவில் இருக்க வேண்டும். நீங்கள் தினமும் தொட முடிய வேண்டும். உங்களுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அந்தக் கல்லை ஒரு சிறிய நன்றி நினைவுச் சின்னமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் அந்தக் கல்லை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். அன்று நடந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அது பெரிய விஷயமாக இருக்க வேண்டியதில்லை. உதாரணம், இன்று நான் சிரித்தேன். இன்று ஒருவர் என்னிடம் அன்பாகப் பேசினார். இன்று நல்ல உணவு சாப்பிட்டேன். இன்று ஒரு நல்ல செய்தி கேட்டேன். அதற்கு மனதார சொல்லுங்கள். இதற்காக நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக உட்காருங்கள். உங்கள் கையில் அந்தக் கல் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி. என்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு நன்றி. எனக்குக் கிடைத்த வாய்ப்புகளுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கு நன்றி. உங்கள் டைரியில் எழுதுங்கள். இன்று என்ன நல்ல விஷயம் நடந்தது? அந்த விஷயத்திற்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக மதிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்று முதல் உங்கள் நன்றி கல்லை ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலை பார்த்தால் நன்றி, இரவு பார்த்தால் நன்றி என்று சொல்லுங்கள். முக்கியமாக வார்த்தையோடு உணர்வையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய கல் நம்ம வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் அந்தக் கல்லை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் வரும் நன்றி உணர்வு நம்முடைய எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள் மாறும்போது நம்முடைய செயல்கள் மாறும். செயல்கள் மாறும்போது
வாழ்க்கையும் மாறும். அதனால் இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஹோம்வொர்க். ஒரு நன்றி கல்லைத் தேர்வு செய்யுங்கள். இரவு தூங்கும் முன் கல்லை கையில் வைத்து ஒரு நல்ல விஷயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்கள். நன்றி என்ற வார்த்தையை உணர்வுடன் 10 முறை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நாள் 3. மாயாஜால உறவுகள். நன்றி உணர்வால் உறவுகளை எப்படி அழகாக்குவது என்று பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி. இந்த 28 நாள் பயணத்தில் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.